கொரோனாவால் வேலையிழந்த தனியார் நிறுவன ஊழியர்களின் இபிஎஃப் கணக்கிலிருந்து இருதரப்பு பங்களிப்பையும் வழங்கும் மத்திய அரசு. கொரோனா பரவல் காரணமாக அமல்படுத்தப்பட்ட பொது ஊரடங்கு தனியார் நிறுவன தொழிலாளர்களின் வருவாயில் மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தியது. குறு மற்றும் சிறிய தொழில் நிறுவனங்களுடன் மிகப்பெரிய நிறுவனங்களும் மூடப்பட்டதால் ஏராளமானவர்கள் தங்களது வேலையை இழந்தனர். பொருளாதாரத்தை மீட்டெடுக்கவும் மக்கள் சுயசார்பு நிலையை எட்டவும் பல்வேறு தற்சார்பு இந்தியா திட்டங்களை ரூபாய் 20 லட்சம் நிவாரண ஒதுக்கீட்டுடன் மத்திய அரசு அறிவித்தது. கொரோனா ஊரடங்கின் போது வேலையிழந்த தொழிலாளர்களுக்கு ஊக்கத்தொகை அளிக்கும் தற்சார்பு இந்தியா வேலைவாய்ப்பு என்ற திட்டம் தொடங்கப்படுவதற்கான அறிவிப்பை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டார். அதன்படி மாத ஊதியமாக ரூபாய் 15,000க்கும் கீழே வழங்கும் இபிஎஃப்ஓ அமைப்பில் பதிவு செய்திருக்கும் எந்த நிறுவனத்திலும் பணிபுரியும் புதிய ஊழியர்கள் உள்ளிட்டோர் இந்த புதிய நிவாரண திட்டத்தின் பயனாளிகள் ஆவர். இந்த ஆண்டு மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 30, 2020க்குள் வேலையிழந்த இபிஎஃப் உறுப்பினர்கள் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதிக்கு பின்னர் பணியில் சேர்ந்து மாத ஊதியம் 15,000ற்கு கீழ் பெறுபவர்களும் இந்த திட்டத்தின் கீழ் பலன் பெற முடியும். இபிஎஃப்ஓ நிறுவனத்தில் பதிவு செய்திருக்கும் நிறுவனங்களுக்கு அவர்கள் ஊழியர்களுக்கு இபிஎஃப்ஓ நிதியாக தர வேண்டியதை அவர்கள் சார்பில் மத்திய அரசு ஊக்கத்தொகையாக வழங்கும். இந்த திட்டம் அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை அமலில் இருக்கும். 2020ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு பணியில் சேர்ந்த தகுதியுடைய புதிய ஊழியர்களுக்கும் இந்த ஆண்டுகளுக்கு மத்திய அரசு மானியமாக அவர்களது பங்கு இபிஎஃப் தொகையையும் மத்திய அரசு வழங்கும். 1000 ஊழியர்கள் வரை பணியாற்றும் நிறுவனங்களில் ஊழியர்களின் பங்களிப்பான 12% மற்றும் நிறுவனங்களின் பங்களிப்பு 12% ஆகியவை மத்திய அரசால் வழங்கப்படும். 1000 பேர்களுக்கு மேல் பணியாற்றும் நிறுவனங்களில் ஊழியர்களின் பங்களிப்பான 12% மட்டும் அரசால் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகுதி வாய்ந்த புதிய ஊழியர்களுக்கு ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட இபிஎஃப்ஓ கணக்குகளில் மானியம் முன்கூட்டியே வரவு வைக்கப்படும் எனவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது.